உலக முதலீட்டாளர் மாநாட்டில் 6,64,000 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் 2 நாட்கள் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தொழில் மற்றும் வணிகத்துறையில் 3,79,809 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் 1,35,157 கோடி ரூபாய், வீட்டு வசதி துறையில் 62,939 கோடி ரூபாய், ஐடி மற்றும் டிஜிட்டல் துறையில் 22,130 கோடி ரூபாய் மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறையில் 63,573 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்தமாக 2 நாட்கள் மாநாட்டில் 6,64,180 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இதன் மூலம் 14,54,712 பேருக்கு நேரடியாகவும் 12,35,945 பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவித்துள்ளார். நடந்து முடிந்த உலக முதலீட்டாளர் மாநாடு தொழில் வளர்ச்சியில் பாய்ச்சலாக இருக்கும் என முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் அரசின் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலமா தமிழ்நாட்டோட 20 ஆண்டு கால வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைச்சிருக்க உங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த மாநாட்டை உலகமே வியக்கும் வகையில் நடத்தி இந்தியாவே வியக்கும் வகையில் முதலீட்டை ஈர்த்து என் இதயத்தில் நீங்கா இடத்தை பெற்றுவிட்டார் தம்பி டிஆர்பி ராஜா அவர்கள். ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் 44 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கேன். 27 தொழிற்சாலைகளை திறந்து வச்சிருக்கிறேன். இது மூலமா 74,757 இளைஞர்கள் மற்றும் மகளிருக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அந்த நம்பிக்கையோடு சொல்றேன், இந்த மாநாடு தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் பெரும் பாய்ச்சலாக அமையும். தமிழ்நாட்டோட வரலாற்றில் நிச்சயம் இது நினைவு கூறப்படும். இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது இறுதி செய்யப்பட்ட மொத்த முதலீடுகள் முன் எப்போதும் இல்லாத அளவா 6,64,180 கோடி ரூபாய் என்பதை இந்தியாவே உற்று நோக்கும் இந்த அவையில் பெரும் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.